உங்களால இந்த சிம்பிளான கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா? சோ பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு காரணம் சூரியனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் பூமி ஏன் தன்னைத்தானே ஸ்பின் பண்ணிக்குது? அதுக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன ஹிண்ட், சூரியனோட கிராவிட்டிக்கும் பூமியோட ரொட்டேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஓகே, ஆன்சர் நானே சொல்றேன். சோ பூமி போல எல்லா கிரகமுமே கிட்டத்தட்ட ஒரு காலத்துல கேஸ் கிளவுட் புகை மண்டலத்துல இருந்தா உருவாச்சு. சோ அந்த புகை மண்டலம் உங்களுக்கே தெரியும், ஒரு கேஸ் வந்து ஒரே இடத்துல நிக்காது, மூவ் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லி. இந்த மாதிரி ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சில கேஸ்ல ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும், அந்த இடத்துல மாஸ் அதிகமா இருக்கும். மாஸ் அதிகமானா அந்த இடத்துக்கு கிராவிட்டி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால அந்த இடத்துல இருக்க கிராவிட்டி வந்து மத்த லூசா சுத்தி இருக்கிற கேஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் அந்த லூசா இருக்க கேஸ் வந்து இந்த மையப்புள்ளியை நோக்கி வந்து விழும்போது அது ஒரு வார்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். எப்படி வந்து கடல்ல வந்து புயல் அடிக்கும் போது சென்டர்ல ஒரு வார்டெக்ஸ் உருவாகி ஒரு ஸ்பின்னிங் மோஷன் உருவாக்குதோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த கேஸ்லாம் வந்து அந்த மையப்புள்ளியை நோக்கி விழும்போது ஒரு வார்டெக்ஸ் உருவாகும். இந்த கேஸ்லாம் வந்து அந்த மையப்புள்ளியில விழுந்து 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 ஒரு பாயிண்ட்ல ஹை டென்சிட்டியா உருவாகி கடைசியில் அந்த கேஸ் சாலிடா மாறி ஒரு கிரகமா மாறுது. ஆனா கிரகமா மாறினதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்பின்னிங் ஆகிட்டு இருக்க அந்த வார்டெக்ஸ் மோஷன் நிக்காம ஸ்பின் ஆகிட்டே இருக்கு கிரகம். ஏன்னா ஸ்பேஸ்ல அந்த ஸ்பின்னிங் நிறுத்தத்துக்கு எதுவுமே கிடையாது. சோ இந்த இடத்துல இந்த கன்சர்வேஷன் மூமெண்ட்னு சொல்ற நியூட்டனுடைய ஒரு லா வருது. அதாவது ஒரு விஷயம் என்ன நிலையில இருக்கோ அது அதே நிலையில இருக்கா ட்ரை பண்ணும். ஓகேங்களா? சோ அதனால இன்னைக்கும் கூட பூமி ஸ்பின் ஆகிட்டே இருக்கு.